இன்று இரவு பிரதமர் நேரம் கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு இரவு பிரதமரை பார்த்துட்டு நிலவரத்தெல்லாம் சொல்லிட்டு மெமரண்டமாக கொடுத்துட்டு நாளை காலையில் நேரடியாக நான் தூத்துக்குடிக்கு போகிறேன். திருநெல்வேலிக்கும் போகிறேன். அது கிடைக்கும்னு நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். ஏற்கனவே ராஜ்நாத் சிங் ஒன்றிய அமைச்சர் வந்தப்போ சொல்லியிருக்கிறோம். பிரதமருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கும் பிரதமரிடத்தில் அதை வலியுறுத்துவோம். இன்று இரவு பிரதமர் நேரம் கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு இரவு பிரதமரை பார்த்துட்டு நிலவரத்தெல்லாம் சொல்லிட்டு மெமரண்டமாக கொடுத்துட்டு நாளை காலையில் நேரடியாக நான் தூத்துக்குடிக்கும் போகிறேன். திருநெல்வேலிக்கும் போகிறேன். அது கிடைக்கும்னு நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். ஏற்கனவே ராஜ்நாத் சிங் ஒன்றிய அமைச்சர் வந்தப்போ சொல்லியிருக்கிறோம். பிரதமருக்கு கடிதம் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கும் பிரதமரிடத்தில் அதை வலியுறுத்துவோம். அதற்கு பல திட்டங்களை தீட்டி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 47 வருஷமா வராத மழை, 60 ஆண்டு காலமாக சந்திக்காத மழை தென்பகுதியில் இது பெய்ஞ்சிருக்கு. அதனால் இது எதிர்பாராதது. இருந்தாலும் இதுக்காக முன்கூட்டியே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நிச்சயமாக அரசு செய்யணும். அது உங்களுக்கு புரிஞ்சா சரி, நீங்கள் புரிஞ்சுட்டு அதை சொல்லுங்க. கொரோனா போன்ற பேரிடெல்லாம் ஏற்பட்டப்போ மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான் ஆலோசனை கூட்டங்களை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் ஏதாவது செஞ்சிருந்தா